அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 27 மார்ச் 2024, அதாவது பங்குனி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. துதியை திதி சாயங்காலம் 5-7 வரை, அதற்கு மேல் திருதியை திதி. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் சாயங்காலம் 4:15 வரைக்கும், அதற்கு மேல் சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் 9:30லிருந்து 10:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. போடக்கூடிய கலர் பச்சை, போடக்கூடாதது சிவப்பு. சாப்பிட வேண்டியது தோரம்பருப்பில் செஞ்சது சாம்பாரோ இல்லை பருப்போ வச்சு சாப்பிடலாம். ஓகே, இப்பொழுது அந்த ஜோதிட குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன். இப்பொழுது சிம்மம், அதாவது லியோ என்று அழைக்கப்படும் சிம்மத்தை பற்றி பார்ப்போம். இந்த சிம்ம லக்கணம், சிம்மம் எப்படின்னா அது ஆண் ராசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்திர ராசியும் கூட. அதே மாதிரி அதில் பிறந்தவங்க மேக்சிமம் நடுத்தர வசதிகளுடன் உடையவங்க, ரொம்ப ஏழையும் கிடையாது, ரொம்ப நடுத்தர வசதிகள் கூடியவர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இவங்களுக்கு மார்பு, செஸ்ட், அகண்ட மார்பை உடையவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பெரிய சிந்தனை, எல்லாம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், நினைக்கிறதெல்லாம் பெரிய லெவலில் நினைப்பாங்க. சரியாக உழைப்பு, வேலைன்னு வந்துச்சுன்னா பசி தூக்கம் இல்லாமல் உழைக்கக்கூடிய மென்டாலிட்டி உடையவங்க. எதையுமே வெளிப்படையாக பேசிடுவார், ஒளிமுறை பேச்சிலெல்லாம் இவற்றை கிடையாது. அதே மாதிரி பக்தி மார்க்கம், பக்தியில் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அதே மாதிரி நினைவாற்றல், மெமரி பவர் ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி எப்படின்னா தான் கூட இருக்கிறவங்கள நல்லா அவங்கள பாசம் வச்சுருப்பாங்க, அவங்கள நேசிக்கக்கூடிய மனப்பக்குவம் உடையவங்க. அதே மாதிரி இந்த மாதிரி காரணத்தினால வியாபாரிக்கு கொஞ்சம் கூட சூட்டு கிடையாது. முணுக்குணு கோபம் வரும், அல்லது வெளிப்படையாக பேசுகிறது, இறக்க குண முடியாது, இதெல்லாம் எப்படின்னா வியாபாரத்துக்கு சரியில்லாத லட்சணங்கள். அதனால் இந்த லக்கணங்கள் உள்ளவங்க மேக்சிமம் வியாபாரம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டால் அதை முயற்சி பண்ணி அதனோட நல்ல ரிசல்ட் வர்றதுக்காக பொறுமையாக காத்திருக்கக்கூடிய மென்டாலிட்டி உடையவங்க தான். ஆனால் கூட கொஞ்சம் சுயநலம் ஆமாம் இது உள்ளவங்க தான். தான் எதுலேயுமே தான் நம்பர் 1 இருக்கணுங்கக்கூடிய மென்டாலிட்டி உடையவங்க. எதற்கும் எளிதில் கோபம், முணுக்குன்னா கோபம் வந்துடும். அதே சமயத்தில் உடனே அது சாந்தமும் கூட ஆயிடுவாங்க. அதே மாதிரி சாப்பிடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு வாதாடக்கூடிய, ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி உடையவங்க. அதே சமயத்தில் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். அதே மாதிரி கலையில் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிங்கு, மியூசிக்கு, டான்ஸ், இந்த மாதிரி கலை, பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. பர்டிகுலராக ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தாரை ரொம்ப நேசிப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க இவரை நேசிக்கிறது ரொம்ப கம்மி தான். ஆமாம். அதே மாதிரி வாழ்க்கை தரத்தை, அந்த ஸ்டாண்டர்டை உயர்த்தி நம்ம பெருசாக வரணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுலே இன்ட்ரெஸ்ட்டாக கஷ்டப்படக்கூடியவர். ஓகே, இப்போது சில பாயிண்ட்டுகளை சொல்லியிருக்கோம். மிச்சத்தை நாளை சொல்கிறேன், நாளை கவனிக்கலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். முதலில் மேசராசி. இந்த மேசராசின்னா எப்படின்னா, செவ்வாய் ராசியாதிபதி. செவ்வாய் வார் பிளானட்டில். அதனால் போராடியே தான் நம்ம முன்னேற்றம் அடைய வேண்டியது இருக்குது. பட் முன்னேற்றங்கிறது முக்கியமல்லது இல்லையா? அதனால் முன்னேற்றம் ஜெயிக்கிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி பெற்றோர்கள் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிறந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, அது தடங்களாகிக்கிட்டே போய்கிட்டுருக்கு. அந்த எண்ணம் நடக்க மாட்டேங்குது. ஆமாம். மேக்சிமம் சீக்கிரம் போய் பார்த்துட்டு வர்றது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பணவரவு ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபம் நல்லா தான் வருது. புதிய முயற்சி வெற்றி அடைக்க மாட்டேங்குது. புதுசாக நீங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவில் வேறு துறையில் ஈடுபடலாம்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முயற்சி பண்ணிங்க. அந்த முயற்சி இன்னும் வெற்றி இப்போது வரைக்கும் அடையவில்லை. ஆமாம். அதே மாதிரி நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக
ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சத்தை மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரிப்பட்ட முதலீடுகளில் ஈடுபடுவது போடுவது நன்மை பயக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப நல்லது இப்போதைக்கு உங்கள் ராசிக்கு. அதே மாதிரி வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான பீரியடு தான். ஆமாம். அதே மாதிரி வந்து புதிய துணிமணி சின்ன சின்ன ஜுவல்ஸு வாங்கிறதுக்கு உண்டான பீரியட் வாங்க வேண்டி வருது. உடல்நிலையில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதை உடல்நிலையை சரியாக கவனிச்சுக்கோங்க. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா, கவர்மெண்ட்டு அல்லது வந்து அரசியலில் உள்ளவங்களெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்குது. அவங்க அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது. ஆமாம். அதே மாதிரி வந்து ஓரளவு மன நிறைவு, மைண்டு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. நல்ல லாபம். ஆமாம். புகழ்பெற்ற ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, போயிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து மனைவியின் மூலம் கூட பொருள் வரவு வருகின்றது. ஆமாம். கணவன் மனைவி உறவு ஓகே, ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கடகராசி. இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா, அந்த அப்பா வழி சொந்தங்களை உங்களுக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வருகிறது. அதே மாதிரி ஜாப்பில் கூட சேஞ்சஸ் வருகிறது. வெளிநாட்டுக்கு உண்டான கான்டாக்ட்ஸ் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் தான் வருது. புதிய துணிமணி நகைகள் வாங்குறீங்க நீங்கள் கூட. அதே மாதிரி வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்னும் கூட திருமணத்தில் கொஞ்சம் தடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வாகனத்தை வந்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டிக்கிட்டு போங்க, ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு நினைக்க வேண்டாம். அடுத்து சிம்ம ராசிக்காரங்க, உடல் நிலையில் வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கோங்க. அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட குருவினரில் அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுதீங்க. அதில் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி வந்து பெற்றோர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆமாம். கால் பாதம் அதை வந்து நல்லா பராமரிச்சுக்கோங்க. அதை வந்து ரொம்ப அசால்ட்டாக விடாதாங்க. அதே மாதிரி வந்து அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தில் கொஞ்சம் தடங்கல்கள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அடுத்து கன்னியாராசிக்காரங்களுக்கு வந்து கணவன் மனைவி மத்தியில் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டு, வாக்குவாதம்ங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். வேறு வழியில் பணம் வருது, ஆனால் வேறு நம்ம எதுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, எதுக்குன்னு தயார் பண்ணி வச்சுருமோ அதுக்கு செலவில்லாமல் வேறு வழியில் அது செலவாகிறது. ஆமாம். உத்தியோகத்தில் கூட மைண்டு ஒரு ஆத்ம திருப்திங்கிறது இல்லாமல் சும்மா ஏதோ கடமைக்கு செய்கிறது மாதிரி போய்கிட்டு இருக்குது. மனசில் உற்சாகம் இல்லாத காரணத்தினால வந்து வேறு முயற்சிகளில் ஈடுபட மாட்டோம். அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆவரேஜ் நாள் தான். அடுத்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடன் தொல்லையிலேருந்து வெளியே வந்துடுதீங்க. அதே மாதிரி வந்து புதுசாக ஏதாவது கூட்டு தொழில் செய்யலாம்ங்கிற முயற்சிகளில் ஈடுபடுறீங்க. இன்னும் சக்ஸஸ் ஆகலை, பட் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து எதிர்ப்பு கூட கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பணம் வந்து முயற்சி பண்ணுறீங்க, புரட்டுறீங்க. தொழில் செட் ஆக போகுது, முயற்சி பண்ணுறீங்க, என்ன செட் ஆகலை, செட் ஆகும். ஓகே. அடுத்து விருச்சக ராசிக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவர்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸ் அது வந்து நல்ல மார்க் வருது, நல்லா புரியுது. அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்குறீங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து இந்த மத்திய வயசானவங்களுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதனால் வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. புதிய வாகனம், வீடு இந்த மாதிரிப்பட்டது வாங்க முயற்சியில் வந்து வெற்றி கிடைக்குது. அப்போ ஏதோ ஒன்று செட் ஆகிடுச்சு. மனைவி கூட உங்களுக்கு பண உதவி, அவங்க சேர்த்து வச்சுருக்க சீட்டை கிட்ட ஏதோ ஒரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லது. அடுத்து தனுசு ராசி. அம்மாவுக்கு வந்து அந்த கால்வலியில் உள்ள பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. ஆமாம். அதாவது வந்து படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்குது. பணம் புழக்கம் ஓகே, ஃபைனான்ஸ் இது நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஆமாம். நெஞ்செரிச்சல் வர வாய்ப்பு இருக்குது. ஆமாம். அதனால் வந்து படுக்க போகிறத முன்னே சுடுதண்ணி குடிச்சிட்டு படுக்க போனால் ரொம்ப நல்லது. மகர ராசி.
உங்களது முயற்சி வந்து பாராட்டப்படக்கூடியது தான். தளராத மன முயற்சி செய்யக்கூடியவங்க. நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகுது, பிரச்சனைகள் வந்து கம்மியாகுது, தீருது. குடும்பத்தின் மீது குடும்பத்தில் வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பேச்சை கம்மி பண்ணிக்கோங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து வீட்டின் மீது வந்து கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் வாங்காமலேயே சமாளிச்சுக்கலாண்டா அப்படின்னு சமாளிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அந்த நீங்கள் வந்து எப்படின்னா பொய்யை வந்து உண்மை மாதிரியே பேசுகிறீங்க. அப்போ அதனால் வந்து பிரச்சனை எதுவும் இல்லை. அதாவது வந்து அதை வந்து எப்படின்னா உங்கள் பேச்சை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்க. அவங்க மனைவி மட்டும்தான் உங்கள்கிட்ட உங்களுக்கு பேச தெரியாது, நீங்கள் வெளியே போனால் பேசாதங்கன்னு உங்களை கண்டிஷன் போட்டுறாங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து பழைய கால சம்பவங்கள், அந்த இன்சிடெண்ட்ஸை கேட்குறதுலையும் சரி, அதை நினச்சி பார்க்கலையும் சரி, ஒரு பழைய நாவல்களை படிக்கலையும் சரி, உங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி வந்து இந்த ஆராய்ச்சி துறையில் சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரிப்பட்ட ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு இன்வென்ஷன், ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது, உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. அதே மாதிரி வந்து மீனராசிக்காரங்க வந்து 7 சனி நடக்கிறதுனால அந்த 7 சனியினோட தத்துவம் என்னன்னா, மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு ரெகுலராக போய்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையே கொடுக்கறதில்ல. அதனால் வந்து ரெகுலராக கோயிலுக்கு போகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. என்ன கிழமையாக இருந்தாலும் சரி, எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்போ போயிட்டு வந்துடுங்க. ஆமாம், அதுதான் 7 சனிலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி. வலது கண்ணில் வந்து சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெற்றோர்கள் மாத்திரம் கருத்து வேறுபாடு. ஓகே, இத்துடன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது.